குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். பப்பு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டான் ஸ்கூலில். ஆனால் இப்போ பெரிய பையன் ஆகிட்டானா, சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கிறான். 2 நாள் சும்மா மாமா வீட்டுக்கு போயிட்டு காரை பார்த்துட்டு வந்துட்டோம், நம்ம ஸ்கூல் போகிறோன்றது கரெக்டாக தெரியுது. முன்னெல்லாம் அழகானா அப்படியே அழுவான், இப்போல்லாம் அழையே கிடையாது, ஜாலியாக போயிருக்கு. இன்னும் 1 வாரம் இருக்கா? 1 வாரம். பொங்கல் சீர் எப்போ கொடுக்க போகிறோம்? பொங்கல் சீர் இந்த பொங்கலுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா என்றைக்குன்னு தெரியும். புதன்கிழமை போகலாமா? ஆனால் எனக்கு ரொம்ப சவுண்டு போடுது. சண்டை. நம்ம பேசுகிறதே கேட்காது, நாய்ங்க வர கற்றுது. சண்டை. புது காரில் எங்கே ட்ரிப்பு போகலாம்? நீ எங்கே கூப்பிட்டு போனாலும் வந்துடுவேன் ஜாலியாக. ஓகே. கிளம்புறது மட்டும்தான் என் வேலை, மற்றதெல்லாம் உன் வேலை. அப்போ கிளம்பிடலாம். பொங்கல் முடிஞ்ச அப்புறம் தான், பொங்கல் வரைக்கும் போக முடியாது. ஏன்? பொங்கல் வேலை இருக்குல்ல, சீர் கொடுக்கணும், நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. இருக்கட்டும் செய்யலாம் அதானே. அதேதான். தாமரை கிண்ணங்கள் கொஞ்சம் மலருதுங்கள். இன்னைக்கு என்ன பிளான்? என்ன பிளான்னா, அடுத்து என்ன பண்ண போகிறேன்? அடுத்து வந்து இந்த கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறோம். பொங்கல் வேலை. பொங்கல் கிளீனிங் எப்பயே ஆரம்பிச்சிச்சா? இந்த எத்தனை நாள் இருக்குண்ணா? எப்பயே க்ளீன் 10 நாள் தான் இருக்குது. 10 நாள் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நான் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி திங்கக்கிழமை இந்த வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா செவ்வாய்க்கிழமை க்ளீன் பண்ணுற வேலை செய்ய முடியாது. அதனால் இந்த வீடு ஒட்டரை அடிக்கிறது எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அந்த பொங்கல் வேலைன்னு ஒன்று செய்யணும்ல, அது கொஞ்சம் செஞ்சுட்டேன்னா போட போறியா? லாஸ்ட்டாக பூஜை சாமான்லாம் கழுவி பூஜை நல்லா ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வந்துடுச்சு. எனக்கு 85. பிரம்ம முகூர்த்தம் 6 மணி ஆகல இல்லைன்னா 5:45. இதெல்லாம் நார்மல் டேஸில் நான் டீப் ஸ்லீப்பில் இருக்க டைம். நான் இப்போ தான் கண்ணை முழிப்பேன். இந்த மாதத்தில் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றுறது அவ்வளோ நல்லது ஃபேமிலி. நடக்கட்டும். பிரம்ம முகூர்த்தம் நல்லதே நடக்கட்டும். நல்லதாக இருக்கட்டும், கடவுள் துணையாக இருக்கட்டும். ஈஸ்வரா. நம்பர் பிளேட் வந்துச்சா? நம்பர் பிளேட் வரல, நான் போய் வாங்கி வந்துட்டேன். அதான் வந்துச்சான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்கம்மா? ஆமாம், நீங்கள் சமைக்கிறதுல லீவ். ஆமாம், நேற்று நான்வெஜ் இல்லை, இன்றைக்கி தான் நான்வெஜ். இன்றைக்கி ரெஸ்ட். பிரியாணி வாங்கி வந்துட்டேன். 2 வாரம் ஆகுதுல்ல நான்வெஜ். என்னம்மா காரை விட்டு நூற மாட்டேறேன்? காரில் எங்கேயும் போகல, சரி ஒரு சுற்றி பார்த்து போய் பேருக்குவேன். எல்லோரும் என்ன மாடல்னா காருன்னு கேட்டாங்க, சொன்னியா? மாடல்லாம் எனக்கு தெரியும், SUV 700 எழுதியிருக்கு, அதுதானே? XUV 700 தான். ஆமாம், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் AX7L. அப்படி பேரா? ஆமாம். உனக்கு காரை பற்றி தெரியும், எனக்கு என்னக்கா தெரியும்? ஒன்றும் தெரியாது. கரண்டியை பற்றி தான் தெரியும், கலக்கிறது மட்டும் தான் தெரியும். இதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் அழகாக இருக்குல்ல, சும்மா அப்படியே வந்து இது வந்து இப்படி அழுத்தினாலும் ஓப்பன் ஆகும், திருப்பி இப்படி அழுத்தினா க்ளோஸ் ஆகிடும். வெரி குட். நல்லா இருக்கா காரு? ராஜா மாதிரி நிற்கிறாரு, சிங்கம் மாதிரி. நான் இதை தூக்கணும் பொழுது ஹைட் தூக்கணும், இந்த ஷெட் ஹைட் தூக்கணும், அது முறையாது, இந்த செலவு வேறு எவ்வளோ ஆகுமோ தெரியல, அப்படிலாம் யோசனை பண்ணேன். அப்புறம் பார்த்தா நல்ல ஒரு 4-5 ஜான் கேப்பே இருக்குது.
ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே இவ்வளோ யோசிச்சிருக்கேன். இது போகுமா உள்ள, இதை தூக்கணுமா, இந்த மரத்து கிளையை வெட்டணுமா, இதெல்லாம் ஒரு யோசனை. வாங்கி 2 நாள் தான் ஆகுது, பின்னாடி எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தியா? குப்பை வீடு கட்டுறாங்க வேறு பக்கத்தில், பொல்யூஷன் அந்த லட்சணத்தில் வச்சுருக்கேன். அதாவது சென்னையிலலாம் இந்த கார் போனாலே ஒரே மண்ணை. ஏன்னா மரக்கிளையில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணின்னு இருக்குது. இந்த மரம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுல. ஏன்னா அது பொறுக்கிற மரம் இருக்கணும், பழிச்சுன்னு பெருசாக அந்த மாதிரி தோணுச்சு. அதை வெட்டினதுக்கப்புறம் இது இன்னும் தவுளுண்டு வர மாதிரி ஆயிடுச்சு சின்னதாக. அது இல்லாமல் இலை உதிர்காலம்ல இப்போ மொத்தம் கொட்டிட்டு மறுபடியும் துளுக்கும். துளுக்கட்டும். நான் இது கொஞ்சம் துளுத்துடுச்சு, அதனால இலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த காரை விற்கிறதுனா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்கிறீங்களா? நானும் இது டேடி கார் ஆயிடுச்சு. டேடி கார்லாம் இல்லை, அதுவும் என் கார் தான். உன் கார் தான். அவர் எங்கன்னா எடுத்து போனால் இதை எடுத்துன்னு போவார். டேடி எனக்கு வாங்கி கொடுத்த கார் இது, எனக்கு நானே வாங்கிக்கிட்ட கார். கடைசி எங்கே போய் வந்தது? திருப்பதி கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தது. திருப்பதிக்கு தான். லாங் திருப்பதிக்கு மேலே இல்லை, கீழே. அது எனக்கு முன்னாடி தானே போனார் டேடி. நீ எங்கே போன? நான் தான் மேட்டுப்பாளையம் போனேனே. ரைட்டு, லாஸ்ட்டாக மேட்டுப்பாளையம் போய் வந்தது. அது போயிட்டு வரும்போது தான் ரொம்ப சஸ்பென்ஷன்லாம் ப்ராப்ளமாக இருந்தது. சரி வாங்கிடுவோம் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. நீ சாப்பிட்டு நல்ல உறக்கமா? நல்ல உறக்கம். நீ தூங்குற கேப்பில் அமலா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துச்சு. பார்க்குறியா? பார்க்குறேன். இது என்ன தான் இருந்தால் 2 பாக்ஸாடா? நான் 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானேன்னு பார்த்தேன். என்னது இது? இது வந்து கார் வாஷ் ஷாம்பு. காருக்கு, இந்த காருக்கு, என் பைக்குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 5 லிட்டராக வாங்கிட்டேன். அப்புறம் துடைக்கிறதுக்கு துணி, கையில் மாட்டிக்கிட்டு துடைக்கிறதுக்கு ஒன்று. இது அமலாஜ். இது வந்து அமலா ஹஸ்பண்ட். மாமான்னு கொடுத்ததில்லை, அதனால வரல. இது வாவேது. இது வந்து வேக்கம் கிளீனர் கார். ஓ, 2 பேர்கிட்ட 2 வாங்கிட்டேன். உங்கள் சின்ன காட்டு என்ன வச்சுருக்க? அவர்கிட்ட பெருசாக வச்சுருக்கேன். அவள் பிஸியாக இருக்கோ வரல, இல்லைன்னா இந்நேரம் வாங்கி வந்துட்டுருப்பான். சின்ன மாமாவுக்கு தனியாக இதெல்லாம் வச்சியா? அவங்க 2 பேர்கிட்ட பெருசாக வெட்டு வச்சுருக்கேன். அவன் வந்து வாங்கி தரேன். அப்பாட்ட 1, மாமா கிட்ட 1, அக்கா கிட்ட 1, சின்ன அக்கா கிட்ட 1, என்கிட்ட 1. லெமன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது வந்து அதான் தெரியும் சர்ப்ரைஸாக என்ன வாங்கிட்டு கொடுக்குறாங்க. சர்ப்ரைஸாலாம் இல்லை, கூட்டு போய் மை வைப்பேன். கூட்டு போக போறியா? அச்சோ. சோவி உஷாராயிருடி, என்னவோ கேட்க போகிறோம். இந்த கார் வாங்கினதுல நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க, நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. நான் காலைல எழுந்து இந்த வாசல் தெளித்து கோலம் போகிறதுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்கிறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னால் அதான் சொல்லியிருக்கேன், நான் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, என் பையன் தான் பண்ணணும். அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணார். இப்போ கொஞ்சம் பிஸியானதால் பண்ண முடியல. அதனால் நான் மொத்தமாக ஒரு வாழ்த்து சொல்லலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நன்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக சொல்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப 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 நன்றி. ஆமாம், ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் நிறைய என்ன தான் பாராட்டியிருந்தாங்க, ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒன்று தான் பாராட்டுவாங்க. நீ தானே வாங்கியிருக்க. நம்மள் வாங்கியிருக்கோம். ஒரு பையன் இதெல்லாம் செய்கிறானே, நிறைய பேருக்கு எல்லாரும் குழந்தை பெற்றவங்க தானே, எல்லோரும் பசங்க வச்சுருக்கவங்க தானே, அவங்களுக்குலாம் அந்த ஆசை வரும்ல, அந்த ஆசையின் வெளிப்பாடு தான் நம்மளை வாழ்த்துறது. நன்றி நன்றி. ஆமாம், இல்லை இன்னைக்கு மகேந்திராவில் கொடுத்தாங்க. காரு மேலே வைக்காத, அந்த டேபிள் மேலே வை. இவ்வளோ பயம் பற்றியா? என்னதுன்னு தெரியல. அது மேலே போட்டிருக்காங்க. ரெடி. கார் டாக்கெட், கிச்சன், மைக்ரோ ஃபைபர் கிளாத் மக்கு. மக்கு அவங்க கூட பெருசாக எதாவது கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பெருசானா கார் மாதிரியா? பொம்மை கார் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆசை தான் உனக்கு, கார் வாங்கி பொம்மை கார் மேலே இப்படி ஓப்பன் பண்ணோம். காஃபி மக்கு இது நான் கடையிலே பிரிண்ட் போடுவேன். மகேந்திரா போடுவியா? ஆனால் இது சிம்பிள் போடுறது பெரிய விஷயமா? இதில் காப்பி வச்சுட்டு அதே பிராண்டான்னு பார்க்குறேன். அதே குவாலிட்டியா? ஆமாம் ஆமாம், நம்ம கடையில் போடுறது தான். எப்படி கண்டுபிடிக்கிற? அது தொட்டு பார்த்தா தெரியும், அதுலேயே இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. என்ன தெரியாது, அன்லிமிட்டெட். மகேந்திராவோட சிம்பிள் எம் இல்லை, அது ட்வின் பீக்ஸ் எம் மாதிரி இருக்கும். எம் மாதிரி இருக்கும், ஆனால் எம் மாதிரி தானே இருக்குது. இது என்னது? வாட் இஸ் திஸ்? மைக்ரோ ஃபைபர் கிளாத். துடைக்கிறதா? ஆமாம்.
கீ செயின். நான் சாவியை கரெக்டாக பாக்கெட்டில் வச்சுருவேன். எதுக்கு கீ செயின்? எவ்வளோ கேந்திராது மாட்டி பாரு எப்படி இருக்குன்னு. இப்போமா எனக்கு கீ செயினே பிடிக்காது. இந்த சாவி போடணுன்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே பாக்கெட்டில் வச்சுருந்தாலே போதும். பாக்கெட்லேயே அப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல சாவி பெருசாக சாவி மாதிரியே இல்லை. அதனால் அது கீ செயினே தேவையில்லை. கேந்திரா துணி ஒரு கப்பு காப்பி இதில் குடிக்கலையா? ஆமாம். இவ்வளோ யார் குடிப்பா? இது என்னது? இது வந்து இந்த ஆர்சி புக்கு, லைசன்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, நம்ம ரேஷன் கார்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வச்சு காருக்குள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோலாம் கொடுக்கணும்னு தோணுதில்ல. இந்த மாதிரி இருந்தால் அவங்க வச்சுப்பாங்க. என்ன பண்ண போகிற? இல்லையா? அப்படியே வச்சு பார்த்து